காலையில் ஒரு 6:30 மணிக்கு தான் எழுந்தினேன். எழுந்தோடனே தவளை எல்லாமே கழுவிட்டு தண்ணி பிடிச்சோம். இந்த 2 சப்பு தவளையில் தான் நம்ம தண்ணி பிடிச்சி வைக்கிறது. லைட்டாக புளி, உப்பு, சபீனா இது 3த்தையும் போட்டு தேய்ச்சாவே செப்பு தவளை, பித்தளை தவளைலாம் பளிச்சுன்னு ஆகிடும். காலையில் இட்லி ஊற்றிட்டு பருப்பு சட்னிக்கு தான் பருப்பு ஊற வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் சும்மா லைட்டாக போய் தோட்டத்தை சுற்றி பார்க்கலான்னு போனது. சேப்பங்கிழங்கு, கருணக்கிழங்கு செடி எல்லாமே ரொம்ப சூப்பராக வளர்ந்துருந்துச்சு. இப்போ நம்ம வீட்டில் புதுசாக ஒரு வாழைத்தார் வந்திருக்கு. நான் இப்போ தான் பார்க்குறேன், இதுக்கு முன்னாடி பார்க்கவே இல்லை. ஏன்னா வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 மந்த் ஆகுது அம்மா வீட்டுக்கு வந்து. ஸோ அப்படியே கொஞ்சம் நேரம் ஜாலியாக தோட்டத்திலே இருந்தோம். நம்ம செம்பருத்தி செடியெல்லாம் நல்லா வளர்ந்துருக்கு, பட் மொட்டே விடலை. இதை கட் பண்ணி விடலாமா இல்லை என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டே இருக்கேன். ஃபஸ்ட்டெல்லாம் வந்து டெய்லியுமே நல்லா பூ பூக்கும். இப்போ என்னன்னு தெரியல, பூவே இல்லை. அதுக்கப்புறம் உளுத்து நேற்று கொஞ்சம் போட்டிருந்தேன் இல்லையா, அது எல்லாமே வந்து நல்லா விளைஞ்சி வந்துடுச்சு. அதை கட் பண்ணி எடுக்கணும். சுண்டைக்காய் செடியில் நிறைய சுண்டைக்காய் இருக்குது, அது ஒரு வேலை இருக்குது. முருங்கை மரத்துலேயும் நிறைய முருங்கைக்காய். இந்த டைம் ஃபுல்லாக நமக்கு வந்து அறுவடைக்கு தயாரான மாதிரி நிறைய இருக்குது.